அக்கா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. உங்க அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒரு கிராமத்துல விளாதி குளத்துல பொதுமக்கள் கழிப்பிடத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு பொது கழிப்பிடம் கூட இல்லாம காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு பயம் கிடையாது. மக்களுக்காக நிக்கிறோம், பெண்களுக்காக நிக்கிறோம், மாணவிகளுக்காக நிக்கிறோம், மாணவர்களுக்காக நிக்கிறோம். ஏன்னா எங்க பின்னாடி எங்கள் தலைவர் தளபதி என்ற ஒற்றை மனிதர் இருக்கிறாரு. இந்த வடிவேல் ஐயா ஒரு காமெடி வரும் பாருங்க, சச்சின் படத்துல வந்து பாத்துக்கிறீங்களா? ஐயா என்ன பண்ணும், அப்படியே அப்படி ஓடி வந்துட்டு என்ன மூச்சு, அவர் வாங்கின அதே மூச்சு, என்ன சட்டை அவர் போட்ட அதே சட்டை, என்ன கலர் பேண்ட் அவர் போட்டார்ல அதே கலர் பேண்ட். முதல் வணக்கம். என் ஆறுயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை சிவகங்கை தெற்கு மாவட்டத்தில் ஏற்பாடு செய்து கட்சியின் கடை கோடி தொண்டரான எனக்கும் பேச வாய்ப்பளித்திருக்கக்கூடிய உங்கள் பேரன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு எஸ் முத்து பாரதி அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன முன்னாடி சைட்ல எல்லாம் சவுண்ட் வருது, பின்னாடி எல்லாம் சவுண்டே காணோம். இருக்கிறீங்களாப்பா? அடிக்கிற விசில் சவுண்ட் சட்டமன்ற உறுப்பினர் காதுக்கு போய் கேட்க தேவையில்லையா? பின்னாடி இருந்து விசில் சத்தம் வரணுமே. இந்த கொள்கை விளக்க கூட்டத்தை சிவகங்கையில் பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லா பாருங்க, நம்முடைய பெண்கள் எல்லாம் அவ்வளவு சிங்க பெண்கள் எல்லாரும் அப்படி கர்ஜித்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த மண் சிங்கப்பெண் வாழ்ந்த மண். அந்த சிங்கப்பெண் வேலு நாச்சியாரை நம்முடைய கொள்கை தலைவராக அறிவித்து தமிழகம் எங்கும் பெண்களுக்கு முன்னுரிமையும் பாதுகாப்பையும் அளிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். சாதாரண சிங்கப்பெண் அவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே 3 எழுத்து வீரம், அவங்களுக்கு தெரியாத ஒரே 3 எழுத்து பயம். அப்படிப்பட்ட வீரம் அங்கையாக இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய அம்மா வேலு நாச்சியார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வணங்கி இந்த மண்ணில் என்னுடைய உரையை துவங்குவது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? பஸ் ஸ்டாண்டு, டாஸ்மாக், எத்தனை சஜஷன் வருது பாருங்க. கால்வா, மருத்துவமனை, சுகாதாரம், இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். மேடையில இருக்கவங்க மட்டும் இல்ல, கீழே இருக்கவங்க அரசியல் பேச வச்சா அதுதான் தமிழக வெற்றி கழகம். எப்படி பேசுறாங்க பாருங்க. ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா நாங்கெல்லாம் என்ன பண்றோம்? கொள்கை பாடலோடு எங்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை துவங்கி இருக்கிறோம். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியில எப்படி துவங்குறாங்க? அதுவும் குறிப்பா உங்க ஊரை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயா பெரிய கருப்பையா. உங்களை மாதிரி அதுவும் சின்னவருக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய ஒரு அமைச்சரை நான் பார்த்ததே இல்லையா? நீங்க என்ன அருமையான விழா தெரியுமாங்க? நம்மளாம் கொள்கை பாடல் போடுறோம், உறுதிமொழி ஏற்று விழாவை துவங்குறோம். ஐயா துவங்கினார் பாருங்க, 5 பெண்களை அரைகுறை ஆடையோட ஆட வச்சு குத்துப்பாட்டு போட்டு அதுக்கு ஃப்ரண்ட் சீட்ல, எம்மா சரியா தெரியல கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடுமா, அப்படி முன்னாடி வந்து ஆடுனா ஆடு பாத்துல இருக்காருங்க அவங்க அமைச்சர். கருப்பா குசும்புக்கார அப்படின்ற டைலாக் கேள்விப்பட்டிருக்க. பெரிய கருப்பு ரொம்ப குசும்புக்காரா இருப்பா போல. அடுத்தது நாங்களாம் என்ன பண்றோம்? எங்களுடைய கொள்கை தலைவர்களுடைய புகைப்படத்தை வைத்து எங்கள் கொள்கை தலைவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி எங்களுடைய விழாவை கொண்டாடுறோம். ஆனா திமுக என்ன பண்ணுது? கொள்ளையடிச்ச தலைவர்கள்லாம் அப்படியே டயரு கீழே படுத்து குனிஞ்சு வணங்கி சட்டமன்றத்துக்கு போனா இப்படி குனிஞ்சேதான் இருக்கிறாங்க. அப்படிதான் விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி விழாவை தொடங்கினால் அது தமிழக வெற்றி கழகம். கொள்ளைய
முன்னேற்ற கழகம். ஏன்னா நம்மளை பார்த்து கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்கறாங்களா, இதெல்லாம் நீங்க சொல்லணும். உங்க கொள்கை என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க பாருங்க. முதல்ல அவங்க ஐயா பெரிய கருப்போட கொள்கை என்னன்னு கேட்டு வாயா போயா அப்படின்னு அனுப்பிச்சு விடுங்க. பாவம். வர பின்னாடி வர அதுக்கெல்லாம் இப்படி பார்த்தா கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்க வேண்டியது. கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்கறாங்க. நடிகர் நாடு ஆளக்கூடாதுங்கிறாங்க, நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறாங்க, படத்துல நடிச்சவர்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா மு க ஸ்டாலின் நடிச்சுட்டு இருக்கிறாரு மேலே மாலையா. எங்க தலைவர் மாநாடு நடத்துறாரு, மாநாட்டில் பேசுறாரு. மதுரையில மாநாடு நடந்துச்சு, விக்கிரவாண்டியில மாநாடு நடந்துச்சு, இசை வெளியீட்டு விழா வெளிநாடுகள் நடந்துச்சு. அப்பெல்லாம் எங்க தலைவர் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ரேம்ப் வாக் போட்டு சும்மா தான் நம்ம பக்கத்துல மதுரையில இருக்க கல்லழகர் மாதிரி அப்படி ஜகஜோதியா இறங்கி நடந்தாரு. மக்கள்லாம் கொண்டாடினாங்க. அதை பார்த்த உடனே அப்ப மு க ஸ்டாலினுக்கு ஆசை வந்துச்சு, நானும் ரேம்ப் வாக்கு போயே ஆகணும், எனக்கும் ரேம்ப் வேணும், பல கிலோமீட்டருக்கு போடுறா ரேம்ப் அப்படின்ட்டாரு. பாவம், வயசான காலத்துல அவருக்கு ஏன் இந்த ஆசை வந்தது, யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒன்றும் தெரியல. முதல்ல ஒரு பேண்ட் வேற, அதான் இந்த வடிவேல் ஐயா ஒரு காமெடி வரும் பாருங்க, சச்சின் படத்துல பார்த்துருக்கீங்களா? ஐயா என்ன பண்ணும், அப்படியே அப்படி ஓடி வந்துட்டு என்ன மூச்சு, அவர் வாங்கின அதே மூச்சு, என்ன சட்டை அவர் போட்ட அதே சட்டை, என்ன கலர் பேண்ட் அவர் போட்டார்ல அதே கலர் பேண்ட். வரேன், துண்டுக்கு தான் வரேன், இருப்பா, அவசரப்படாத, ரொம்ப ஆர்வமா இருக்கு. போட்டு ராம்பாக் நடக்கிறாருங்க. பாவம் மனுஷன், அவரை குறை சொல்லக்கூடாது, அவர் வயசுக்கு நடக்கிறாரு, பொறுமையா அப்படி தத்தி தத்தி நடந்து போறாரு, நம்ம கை குழந்தைங்க நடக்கிற மாதிரி. உடனே அவருக்கு இன்னொரு ஆசை வேற, அங்க எப்படி மதுரையிலயோ விக்கிரவாண்டிலையோ உங்க தலைவர் நடந்து போகும்போது அப்படி துண்டெல்லாம் போட்டாங்களோ, கேட்சு புடிச்சு அவர் கழுத்துல மாட்டினாரோ, நானும் அதே மாதிரி பண்ணணும். அதனால நம்ம தொண்டர்கள் கிட்ட எல்லாம் துண்டை கொடுத்துரு, அத்தனை பேரையும் தூக்கி போட சொல்லு, நான் கேட்சு பிடிச்சே ஆவேன், தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு நடந்துறாரு. அவன் சொந்த கட்சிக்காரனுக்கே என்ன கோபமோ தெரியல, துண்டை அப்படி கல்லு மாதிரி சுத்தி சட்டால் 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 முதலமைச்சர் மூஞ்சி மேலே அடிக்கிறான். அது ஒரு இளைஞர் அணி மாநாடு. இப்ப சமீபத்தில் ஒரு மாநாடு, அங்கேயும் போறாரு. ஒரு தடவை கஷ்டப்பட்டுட்டீங்க, அதோட நிப்பாட்டிருக்கோமா இல்லையா? உங்களை தான் வச்சு செஞ்சோம்ல அன்னைக்கு, திரும்ப இப்பவும் மறுபடியும் ரேம்ப் வாக் போறாராம். இந்த தடவை கொஞ்சம் தினசா இருந்துச்சு ரேம்ப் வாக் நடந்து, இந்த முன்னாடிலாம் ஸ்டேஜ்ல இருந்து போவாரு, இந்த தடவை இறங்கும் போதே ரேம்ப் வாக் நடந்து வந்துட்டாரு. அதே மாதிரி துண்டெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாவம், இந்த மனுஷன் கேட்ச் பிடிக்கல, கீழே விட்டாப்புல, துண்டெல்லாம் தரையில, திமுக துண்டெல்லாம் தரையில கிடக்குது. கல்லு தடுக்கி கீழே உள்ள வரவங்கள பாத்துருங்க, கட்சி துண்டு தடுக்கி கீழே விட வந்த முதலமைச்சர் இங்கதான் பாக்குறேன். ஆட்சியை தடுக்க போதா? ஆனா நீ என்னோட கோபக்காரனா இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த குறுக்க. யுவர் ஆனர், ஐ அம் ஸ்பீக்கிங், நோ கிராஸ் ஸ்பீக்கிங். இப்படி நம்ம தலைவரை பார்த்து தூங்கினா நம்ம தலைவர் ஞாபகத்துக்கு வருதா, கனவுல நம்ம தலைவர் வராரா, எந்திரிச்சா நம்ம தலைவர் செய்தியா படிக்கிறாரா, வெளியில போனா தலைவர் முகமா இருக்குது, எங்க பார்த்தாலும் தலைவர் முகம், தமிழக வெற்றி கழகம். ஸ்டாலின் அவர்கள் இதை பார்த்து 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 நம்ம தலைவராகவே மாறணும்னு ஒரு ஆசைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயா, திரைத்துறையில் இருந்து நாடாள வருவது தப்பு கிடையாது, நாடாண்டு கொண்டிருக்க நீங்கள் நடிகராக மாறிக்கொண்டிருக்கிறதே தப்பு. கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கு, மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்யலாம், அதையெல்லாம் விட்டுப்புட்டு எங்க தலைவரை பார்த்துட்டு அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறாரா. அதே மாதிரி இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இது சாதா பூனை கிடையாதுங்க. திமுக காரங்கெல்லாம் அத்தனை பேரும் திருட்டு பூனைங்க, சாதா பூனை கிடையாது. நம்ம வரி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு திருடி கொண்டிருக்கக்கூடிய திருட்டு பூனைகள் நம்மள மாதிரியே வேஷம் போட்டு நடக்கணும்னு ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி பாவம், ஆசை யாரை விட்டுது, இன்னொரு 50 நாள் தானே, ஜாலியா இருந்துட்டு போட்டோம். அப்போ இவங்க நம்மளை பார்த்து கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நடிகர் உங்களுடைய அன்பிற்குரிய இளவரசர், சின்னவர், இளம் பெரியார் உதயநிதி அவர்கள் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? சுதந்திரத்துக்கு போராடினாரா இளம் பெரியாரு? சமூக நீதிக்கு போராடினாரா? இல்ல ஈழத்து போர்ல எங்க அண்ணன் பிரபாகரனோட சேர்ந்து அப்படியே போர் புரிஞ்சு தள்ளிட்டாரா? அப்படி என்னத்தை அறுத்து தள்ளிட்டாரு அவரு? சினிமாவில் இருந்தாரு, 4 படம் நடிச்சாரு, அது 4 இவர் காமெடி ஆக்டரா யாரு காமெடி ஆக்டரே தெரியாது. அந்த 4 படம் ஓடலன்னு உடனே நேரம் அப்பாவை கையை பிடிச்சிக்கிட்டு நான் அரசியலுக்கு வந்துட்டேன்.
எம்எல்ஏ ஆயிட்டேன், அமைச்சர் ஆயிட்டேன், துணை முதலமைச்சர், உங்க அப்பா பெயரை சொல்லி வந்த உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக தனி கட்சி துவங்கி அரசியலில் வந்திருக்கும் எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஐயா கருணாநிதி எங்க அப்பா அப்பான்னு சொல்லி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். மு க ஸ்டாலின் எங்க அப்பா அப்பான்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அடுத்த துணை முதலமைச்சர் ஆயிடுவார். அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் எங்க அப்பா அப்பான்னு சொல்லி இன்பநிதி வந்துருவாங்க. கொடுமை. ஆனா உண்மையிலேயே சாதாரண குடும்பத்து பிள்ளைகள், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் அத்தனை பேரை இன்னைக்கு எவ்வளவு கர்வமா தமிழக வெற்றி கழகத்தின் தோழனா நானு நினைக்கிட்டு இருக்கிறான். திமுக காரனை பாருங்க, 4 தலைமுறையா கொத்தடிமையாவே இருக்கிறான். ஏண்டா 4 தலைமுறையாவானா கொத்தடிமையா இருப்பீங்க? 40 நாள் இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப ஆசை அதிகமா தான் இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் மற்றவர்கள், எந்த தகுதியும் கிடையாது. நம்மள கொள்கை என்னன்னு கேட்கவோ, நடிகர்னு சொல்லவோ, நம்மை நாடாளக்கூடாதுன்னு சொல்வதற்கோ இவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதற்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிந்திச்சு பார்க்கணும். கடந்த 10 நாள்ல தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்களை மட்டும் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல வாழறோம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்களேன். அப்படியே வாழ்க்கையே வெறுத்து இன்னைக்கே நம்ம உயிரோட இருக்குமா மாட்டோமான்ற அளவுக்கு பயம் வந்துடும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். கடந்த இந்த 10 நாள்ல மட்டும் 2 வயசு பச்சை குழந்தைங்க, 2 வயசு பச்சை குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இவ்வளவு தாய்மார்கள் சிந்திச்சு பாருங்க. 2 வயசு பச்சை குழந்தைக்கு ஒரு திமுக காரன் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்கிறான்னா இது நாடா? இது மனுஷனா அவங்களா? இந்த 10 நாள் நடந்துச்சு. விமானத்துல பறக்கும் போது திமுக கவுன்சிலர் விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் இந்த 10 நாள் நடந்துச்சு. இதோ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நாங்குநேரியில, சிவகங்கையில, மானாமதுரையில இதோ போற போகல இளநீ சீவரா மாதிரி அருவாளத்து வெட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். டீ கடையில் நிக்க முடியல, ரோட்ல நடக்க முடியல, சாதாரணமா வெட்டுறான், சர்வசாதாரணமா வெட்டி கொலை பண்றான். கேட்டா போதை பொருள் புழக்கத்தினால சர்வசாதாரணமாக இன்றைக்கு தெருக்கல்ல கொலை நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு கேவலமா இருக்கு. இந்த 10 நாள் நடந்துச்சு. நாமக்கல்ல 7 வயது சிறுமி, 7 வயசு சின்ன பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் இந்த 10 நாள் நடந்தது. சென்னை காசிமேட்ல ஒரு இளம் பெண்ணுக்கு திமுக நிர்வாகியால பாலியல் தொல்லை இந்த 10 நாள் நடந்துச்சு. கிருஷ்ணகிரியில 70 வயசு தாத்தாங்க, வயசான தாத்தா, அந்த தாத்தாவை அடிச்சு கொன்னிட்டு அவருடைய மனைவி 60 வயசு பாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில இந்த 10 நாள் நடந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய தோழர்கள்லாம் சொன்னது போல ஒரு கனத்த இதயத்தோடு தான் வந்தோம். தூத்துக்குடி விளாதி குளத்துல 12வது படிக்கிற பொண்ணு, 17 வயசாவது 12வது படிக்கிற பொண்ணு, எத்தனை கனவுகளோட 12வது படிச்சுட்டு இருந்திருக்கும். எவ்வளவு கனவு இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. தேர்வில் எவ்வளவு மார்க் எடுக்கணும், அடுத்து நம்ம என்ன படிக்கணும், நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும், எந்த நம்ம சாதனை செய்யணும், எவ்வளவு கனவுகளோடு அந்த மாணவி, அந்த குழந்தை படிச்சிருக்கோம். 17 வயசு குழந்தை சாயங்காலம் 6 மணிக்கு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வயக்காட்டு பக்கம் போயிருக்கு. அந்த பிள்ளைய காணும். போன பிள்ளைய காணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு போனா இது எங்க லிமிட்டுக்குள்ள வராதுமா, நீ அந்த ஸ்டேஷன்ல போய் கேளு. இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா 17 வயசு பொண்ணுங்கிறதுனால இதை நாங்க ஹேண்டில் பண்ண முடியாதுமா, நீ உங்க ஏரியாவுக்கு போய் கேளு. இப்படி சுத்தி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய சில காவல் அதிகாரிகள், ஏமா சும்மா கம்ப்ளைண்ட் தூக்கி வந்துடுற, உன் பொண்ணு யாருடைய போயிருக்க போய் பாருமான்னு பெற்றவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டு அளவுக்கு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அதிகாரியை முதலமைச்சர் கையில வச்சிருக்கிறார். மறுநாள் அந்த பொண்ணு கிடைச்சது. எப்படி கிடைச்சது? துண்டு துண்டா வெட்டி படுகொலை செய்யப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணாடைய பொணத்தை கண்டெடுத்திருக்காங்க வியாதி குளத்துல. சிந்திச்சு பாருங்க, எந்த நிலைமையில ஒரு ஆட்சி இருக்குது, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு மக்களுடைய பாதுகாப்பு. இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம். நேச்சுரா ஒரு கேள்வியை நம்ம மறந்துட்டோம். அந்த கேள்வி இந்த இடத்துல கேட்டே ஆகணும். இதே தூத்துக்குடியில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பெண்களின் பிரதிநிதியாகவே அக்கா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. உங்க அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாரு.
ஒரு கிராமத்துல விளாதி குளத்துல பொதுமக்கள் கழிப்பிடத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு பொது கழிப்பிடம் கூட இல்லாம காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? ஒரு கிராமத்துல கழிப்பறை இல்ல இருந்தா அந்த பொண்ணு காட்டுக்கு போயிருக்குமா? கொலை செய்யப்பட்டிருக்குமா? பாலியல் கொடுமை நடந்திருக்குமா? அப்ப ஓட்டை வாங்கிட்டு என்ன ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? ஓட்டை வாங்கிட்டு ஏன் கோவம் வராது? ஏன் மைக்ல கோவப்பட்டு பேச மாட்டோம்? என்ன சொல்ல ஏங்க கோவப்பட்டு கத்துறீங்க? நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா விட்டுருவோமா? நம்ம அந்த அம்மா இன்னைக்கு பேட்டி கொடுத்து போய் எடுத்து பாருங்க, யூடியூப்ல இருக்குது. அப்படியா கதறி அழுவுது. என் பொண்ணை கண்டம் கண்டமா வெட்டி போட்டு போயிட்டாங்க, அவங்களை யாரும் தயவு செஞ்சு சும்மா விடாதீங்க. அந்த அம்மா கதறி அழுவுதியா? கதறி அழுவுது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண குழந்தைகள், பெண்கள், மாணவிகள், வேலைக்கு போறவங்க ஒருத்தர் கூட நிம்மதியா வெளியே போக முடியல. வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மனசாட்சி சொல்லுங்க, பயம் வெளியில போயிட்டு வரீங்களா? இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சொல்லுங்க, உங்க வீட்டு பெண்களை தைரியமா வெளியே அனுப்ப முடியுதா? என்ன ஆட்சி நடக்குது? கடந்த 10 நாள் மட்டும் இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, இவ்வளவு கொலை நடந்திருக்கு. இது பாருங்க, இதே இடத்துல இடைக்காட்டூர்ல 2 தரப்புக்கு இடையே மோதல், மிகப்பெரிய வன்முறை அடிக்கடி நடக்குது. சியோன் நகர்ல அறிவால் வெட்டு ஒருத்தனுக்கு, இளையான்குடியில ஒரு மாற்றுத்திறனாளி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு ஊர்ல ஒரு மாற்றுத்திறனாளியை கழுத்தறுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் இந்த மாசம் நடந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் இருக்குது, ஒவ்வொரு தொகுதியும் அப்படிதான் இருக்குது. சட்ட ஒழுங்கை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஏன் இதே சிவகங்கையில மணப்புறம் காவலாளி அஜித்துக்கு என்ன நடந்துச்சு? சிந்திச்சு பாருங்க. அன்றைக்கு அஜித்தினுடைய அந்த காவல் மரணம், அந்த காவல் கொலை எப்படி பெருசா பேசப்பட்டுச்சு, எப்படி மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிச்சு? ஒரே ஒரு காரணம், நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்களால் மட்டும்தான். என்ன காரணம்? ஏதோ நானும் அரசியலுக்கு கண்டனம் தெரிவிச்சேன், அறிக்கையை வெளியிட்டேன் அப்படின்னு இல்லாம, அஜித்துக்கு மட்டும் இல்ல, கடந்த 4.5 வருஷத்துல எத்தனை காவல்துறை கொலை நடந்திருக்கிறதோ அத்தனை குடும்பத்தையும் மேடையில ஏற்றி சென்னை தலைநகரத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது தமிழக வெற்றி கழகம். என் தலைவர் அத்தனை குடும்பத்தையும் மேடை ஏற்றி அவங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கேட்டார். உடனே ஸ்டாலின் ஐயாவுக்கு பயம் வந்துச்சு. என்னடா இது, நம்ம ஆட்சியில 26 கொலை நடந்திருக்குதா காவல்துறையில? ஏன்னா அவருக்கு தான் கட்சியில் நடக்குதுன்னு தெரியாது, ஆட்சியில் நடக்குதுன்னு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கோபாலபுரம் வீட்டுக்குள்ள நடக்குது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த குடும்பங்கள் அத்தனை பேரையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊர்ல தேடி கண்டுபிடிச்சு மேடைக்கு கொண்டு வந்து என் தலைவர் நிப்பாட்டி அந்த 26 குடும்பத்திற்கும் நீதி கிடைத்தே ஆகணும்னு போராட்டம் நடத்திய ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டில் என் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். சவால் விடுற, நான் சவால் விடுறேன். திமுகவில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அந்த குடும்பத்தினுடைய பெயரையோ அந்த குடும்பம் எங்க இருக்குதுன்றதையோ முடிஞ்சா சொல்லிடுங்க பாப்போம். அவங்களுக்கே தெரியாது, தெரியாது. இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு ஆட்சி நடந்திருக்கு. இந்த தொகுதி பிரச்சனை எல்லாம் எடுத்து பாருங்க. தொகுதியில 1008 பிரச்சனை, இந்த பேரூராட்சியில 1008 பிரச்சனை. என்ன பண்றாரு பேரூராட்சி சேர்மன்? அவர் பேர் என்னப்பா? சேங்கை மாறன். இந்த பேரூராட்சி சேர்மன் நம்ம இந்த பகுதி முழுக்க பொதுமக்கள் சொல்ற ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா, ரோட்ல வண்டி ஓட்ட முடியலையா, வாகனங்கள் போக முடியலையா, எங்க பார்த்தாலும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதனால எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை பேர் பலியாகிறாங்க. இதை தடுப்பதற்கு இந்த பேரூராட்சி சேர்மன் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல இருக்காரு கேட்கும். ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனையில் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது,
2-3 பேஷண்ட் மொத்தமா போய் நின்னா பாக்குறதுக்கு வசதி கிடையாது. அதை மேம்படுத்தாம என்னையா பண்ணிட்டு இருக்காரு உங்க சேர்மனு? இதுல வேற எங்கெங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுற சாதிகள் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுற மதம் இருக்குதோ, அங்க நம்ம மதத்துக்கார யாரு கவுன்சிலரா இருக்கானோ அங்க மட்டும் அப்படியே பல 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 ரோடு போட்டுறாங்களாம். மற்ற இடத்துக்குலாம் ரோடு போடுறது கிடையாது. அப்ப சாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நீங்க ரோடு போடுவீங்க. என்ன பண்றாங்க பேரூராட்சியில? இதுல கொடுமை என்ன தெரியுமா? தாவேக்கா வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துது, ஒரு விழா நடத்துது, ஒரு உதவி நடத்துதுன்னா பர்மிஷன் கிடையாது. ஐயா ஸ்ட்ரைட்டா காவல்துறைக்கு போன் அடிச்சிருவாரு, பர்மிஷன் கொடுக்காதீங்க, அவங்கள நடத்த விடாதீங்க, அவங்கள சும்மா விடாதீங்க. ஆட்சி அதிகாரத்தை இருந்துட்டு தாவேக்காவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சேர்மன் இங்க இருந்துட்டு இருக்கிறார். பேனர் வைக்க கூடாதா, கொடி நடக்கூடாதா, விழா நடத்தக்கூடாதா, ஸ்டேஜ் போடக்கூடாதா. அப்புறம் இனிமேல் 75 ஆண்டு கால ஆலமரம், வேப்ப மரம், புளிய மரம் எவனாவது வந்து நின்னீங்க போஸ்டர் ஒட்ட உள்ளியா பாருங்க, வருத்தப்படுறாப்புல காலையில். இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு பேரூராட்சி. இதுல கொடுமை அங்கதானே வரேன். நான் மறந்தாலும் அண்ணன் எடுத்து கொடுத்தாரு. அதாவது தொகுதியோட எம்எல்ஏ ஒரு பெண்ணு. இந்த சவுத் சைட்ல முழுக்க ஒரு அக்கா ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கோம், முதலமைச்சரோட தங்கச்சின்னு சொல்லிட்டு கனிமொழி அக்கா. அந்த அக்கா வர பேட்டியெல்லாம் கொடுக்கும். நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இளம் விதவைகளே இருக்க மாட்டாங்க, ஒயின் ஷாப்லாம் இருக்காது, முக்கியமா திமுக காரன் எவன்லாம் மதுபான ஆலைகள் நடத்துறோம் நாங்களே இழுத்து மூட வச்சிருவோம். ஆட்சிக்கு வந்த உடனே மைக்க போய் நீட்டாங்க, இளம் விதவைகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிங்க. அங்கங்க ஒயின் ஷாப்ல குடிச்சு செத்து கிடக்குறான், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து கிடக்குறான், என்னம்மா இது அப்படின்னு கேட்டா, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் எப்போ அப்படி சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 2 வீடியோவே அவன் சேர்த்து போட்டு விட்டான், முன்பு பின்பு, முன்னாடி பின்னாடின்னு போட்டு விட்டான். அது போன வாரம், இது இந்த வாரம். அப்ப இப்படிப்பட்ட அக்கா இருக்கக்கூடிய பக்கத்தான் தூத்துக்குடியில தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அக்கா பெண்ணா இருக்கிறாங்க. இங்க பேரூராட்சியில பேரூராட்சி சேர்மன் பதவிக்கு ஆண்கள் போட்டிருக்கணும்னா அண்ணா வந்துருவாப்புல. யாரு? பெண்கள்னா அவங்க மனைவியை கூட்டு வந்துருவாப்புல நிக்க வைக்கிறதுக்கு. குடும்பம் மட்டுமே ஆட்சியில் இருக்கணும். அப்ப இவங்க இவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்களே, இதோ தொட்டு விடும் தூரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு பக்கத்துல எப்படியாவது ஒரு ஒயின் ஷாப்பை கொண்டு வரணும். இன்னைக்கு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒயின் ஷாப் நடத்துறது அரசாங்கத்தோட வேலையா? ஒயின் ஷாப் நடத்துறது தான் முதலமைச்சர் வேலையா? ஏன் ஒயின் ஷாப்பை குறைக்க கூடாதா? எப்படி குறைப்பாங்க? அவங்க தான் சாதனை படைச்சிருக்காங்களே, வீரன் அப்படின்னு ஒரு புது பிராண்டு சரக்கை விட்டு சாதனை படைச்சாச்சு, புதுசாக தயாரிச்சாச்சு. இவங்க வீரன் பிராண்டு விட்டாலும் விட்டாங்க, நான் போற பொதுக்கூட்டத்துலலாம் 4 பேர் ஆடிக்கிட்டே இருக்கிறான் வீரனை குடிச்சிட்டு. தலைவலியா இருக்குது. எல்லா பக்கமும் 4 வீரன் இருக்கு, மேல அக்கறை கிடையாதா? அந்த மாணவிகளோட நிலைமை என்ன ஆகும்? ஸ்கூல் பக்கத்துல ஒயின் ஷாப்பை கொண்டு வந்தா சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் இதை யோசிக்க வேண்டாமா? இந்த இடத்துல இருந்து சவால் விட்டு சொல்றோம், இந்த இடத்துல இருந்து சவால் விட்டு சொல்றோம், அந்த இடத்துல பள்ளிக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் வர்றதற்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் அனுமதிக்காது. அதை எதிர்த்து என்றைக்கும் நிற்கும். அந்த ஒயின் ஷாப்பை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய போராட்டத்தை துவங்கும். தேவைப்பட்டால் நானே வந்து முன்னின்று போராட்டம் நடத்துறேன். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, அடுத்த 50 நாட்கள் மிக தீவிரமாக களத்தில் நாம் உழைத்தாக வேண்டும். எதற்காக உழைக்க வேண்டும்? இந்த மன்னராட்சி குடும்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு மக்களின் கட்சியான தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரதுக்கு உழைக்கணும். இதுதான் இந்த 50 நாட்கள் நமக்கு இருக்கிற வேலை. அதுக்காக